சார். ஹலோ ஹலோ சார், நான் சித்ரா பேசுறேன். யாரு? சித்ரா, நேத்து உங்க வீட்டுக்கு வந்து ஒருத்தன் உங்களை கொலை செய்ய பிளான் பண்ணிருக்கான்னு சொன்னேனே, அவனோட போட்டோவை கூட உங்ககிட்ட கொடுத்தேனே. சார், அவன் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. 15 நிமிஷத்துல மறந்துடுவானே ஒழிய எல்லா பிளானையும் தெளிவா எழுதி வச்சிருக்கான். எல்லாரோட போட்டோவும் வச்சிருக்கான். அவன் உடம்புல கூட எல்லாத்தையும் பச்சை குத்தி வச்சிருக்கான் சார். சார், நான் இப்போ எதுக்காக ஃபோன் பண்ணேன்னா, என்னோட போட்டோ ஒன்று அவன் கிட்ட இருக்கு. நீங்க அவனை என்ன பண்ணாலும் சரி, அந்த போட்டோ மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க சார். ஒரு ரெஸ்டாரண்ட்ல கையில புக்ஸோட இருப்பேன். என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்க? ஒயிட் கலர்ல ஒரு ஸ்லீவ்லெஸ் டாப். போட்டோ கிடைச்சதும் நானே கொண்டு வரேன். அட்ரஸ் சொல்லு. லிஃப்ட் எந்த ஃப்ளோர்ல இருக்கு? மெயின் ஆன் பண்ணா தான் தெரியும் சார்.
நாளைக்கு என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னா நான் யாருன்னு சொல்லுவேன். ஒருவேளை நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா மனோகராவே அவளை விட்டு விலகிடுவேன். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் தெரியும். நைட் ஃபுல்லா யோசிச்சேன். 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் உன்னை எதுக்காக லவ் பண்ணோன்னு யோசிச்சேன். 2 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் உன்னை லவ் பண்ண என்ன தப்புன்னு யோசிச்சேன். 3 மணிக்கு அப்புறம் லவ் பண்ணா அது ஒன்று தான் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஐ லவ் யூ. நாம தான் சஞ்சய் ராமசாமின்னு சொல்லிட வேண்டியதுதான். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் யாருன்னு தெரிஞ்சா நீ மிரண்டிடுவேன். எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீ அப்படியே ஷாக் ஆயிடுவேன். என்னது நான் சொல்ல வேண்டியதெல்லாம் இவ சொல்லிட்டு இருக்கா? எங்க அப்பா 1997லயே 3 அம்பாசிடர் கார் வச்சிருந்தாரு. அப்படியா? ஐயோ. சிட்டு டிராவல்ஸ் ஒரு டிராவல்ஸ் வச்சிருந்தாரு. சிட் டிராவல்ஸா? ஏச்சே, சிட்டு டிராவல்ஸ். ஓ. எங்க சித்தப்பா எங்க அப்பாவை ஏமாத்தி அந்த 3 காரையும் பிடுங்கிட்டாரு. அந்த ஃபீலிங்லயே எங்க அப்பாவும் செத்துட்டாரு. அன்னைக்கு முடிவு பண்ணேன், என்னைக்கு நானே சம்பாதிச்சு 3 அம்பாசிடர் கார் வாங்குறனோ அன்னைக்கு தான் என் மேரேஜ். செம லட்சியங்க. தேங்க் யூ. அப்புறம் நான் இந்த 3 காரை வாங்குற வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடிஞ்சா வெயிட் பண்ணு, இல்ல உனக்கு ஏத்த மாதிரி யாராவது சாதாரண பொண்ணை பார்த்து நீ வேணா லவ் பண்ணிக்கோ. நான் வெயிட் பண்றேங்க. ஆனா ஒண்ணு, நாளைக்கு நான் பணக்காரி ஆனாலும் உன்கிட்ட எப்பவும் போல தான் பழகுவேன். ஓ, இது வேறயா? ஓகே ஓகே ஓகேங்க. Good morning, sir. Morning. 10 o'clock, Troy officials meeting, sir. Broadband lecture 4 o'clock, sir. ஓகே. சார், காலையில மேடம் கிட்ட நீங்க தான் சஞ்சய்னு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா சார்? இன்னும் சொல்லவே இல்லையே. யாரோ உங்க அப்பா சைதாப்பேட்டையிலே பெரிய பணக்காரன். 1997லயே 3 அம்பாசிடர் கார் வச்சிருந்தாராம். அவங்க சித்தப்பா அதை ஏமாத்தி பிடிங்கிட்டாராம். அவங்க சித்தப்பாவோட பணக்காரியாக தான் அவள் லட்சியமா. அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா? உண்மையிலேயே நீங்க தான் சஞ்சய்ங்கிறத சொல்லிருக்கலாமே சார். எதுக்கு வம்பு? நான் பெரிய பணக்காரன்னு சொல்லி அவடனே லட்சத்தை மாத்திட்டு என்னோட பணம் அதிகமாக சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொன்னாலும் சொல்லுவா. அவள் முதல்ல கார் வாங்கட்டும், அப்புறம் சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லை, அவள் என்கிட்ட இப்படி பழகிறதா எனக்கும் பிடிச்சிருக்கு. நான் தான் சஞ்சய்ன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவளுக்கு கிஃப்டாக கொடுக்கலான்ட்டு ஒரு புது ஃப்ளாட் வாங்கியிருந்தேன். அதான் கொடுக்க முடியாமல் போச்சு. இந்த ஃப்ளாட் எப்படியாவது அவட்ட சேர்த்துரு. ஓகே சார். ஓகே. எல்லா திருஷ்டியும் ஓடிப்போ. சாக்லேட். ஏய் ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். வெயிட், ஒவ்வொருத்தரா. டா. நடு ரோட்ல காரை பாட்டிருக்கே, எடுமா. நீங்க கூட தான் எப்ப பார்த்தாலும் நடு ரோட்ல நிக்கிறீங்க. நாங்க ஏதாவது சொல்லிருக்கோமா? நக்கலா? இரு இரு, ஒவ்வொருத்தரா. ஹாய். எனக்கு உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏய், கார் வாங்கிட்டியா? எஸ். சொல்லவே இல்ல. சஸ்பென்ஸ். வாவ். என்ன, நான் சொன்ன மாதிரியே 3 அம்பாசிடர்ல முதல் காரை வாங்கிட்டேன். எப்படி இருக்கு? கலக்கற. நீ குடுறா. மேரேஜ்க்காக நிறைய நகை சேர்த்து வச்சிருந்தேன். நீ தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சு போச்சு. உனக்கு எதுக்கு அவ்வளோ? அதான் டியூல செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிட்டேன். நீ சாதாரண ஆளே இல்ல. வண்டி ரன்னிங் கண்டிஷனா? கிண்டலா? டா, ஓட்டி பார். ரெடி?